நண்பா, உன்னை சுத்தி நிறைய பிரச்சனை இருக்கா? எல்லாரும் உன்னை டார்கெட் பண்ணி கல்ல எறியறாங்களா? அப்போ இந்த வீடியோ நிச்சயம் உனக்கு தான். ஏன்னா, நம்ம தளபதி விஜயோட கரியர்ல வந்த கான்ட்ரோவர்சிஸ் அவரை உடைக்கல. அது அவரோட எம்பையரை கட்டி எழுப்பியிருக்கு. வெல்கம் டு ஏகே. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சாதாரண டைரக்டர் புள்ள எப்படி தமிழ்நாடோட அன்ஸ்டாப்பபிள் ஃபோர்ஸா மாறினார்னு தான். 1992ல நாளைய தீர்ப்பு ஃப்ளாப் ஆனப்ப இந்த மூஞ்சியெல்லாம் ஹீரோவா, இவன் ஹேர் ஸ்டைல் சரியில்ல, நடக்கிறது சரியில்லைன்னு டாப் மேகசின்ஸ்லயே கேவலமா எழுதினாங்க. அது அவருக்கு ஒரு ட்ராமாவா இருந்தாலும் அவர் அதையே ஃபியூவலா மாத்தினாரு. உங்களுக்கு தெரியாத ஒரு சீக்ரெட் என்னன்னா, விஜய் சின்ன வயசுல ரொம்ப வாலு பையன். ஆனா அவரோட தங்கச்சி வித்யாவோட மரணம் அவரை ரொம்ப சைலண்டா மாத்திடுச்சு. அந்த ஆழ்மான மௌனம் தான் இன்றைக்கும் அவரோட பிக்கெஸ்ட் ஸ்கிரீன் பிரசன்ஸ்க்கு காரணம். 1996ல பூவே உனக்காக வந்தப்போ அதே கிரிட்டிக்ஸ் த பாய் நெக்ஸ்ட் டோர்னு கொண்டாடுனாங்க. இதுதான் சைலண்ட் ரிவெஞ்ச். அதுக்கப்புறம் அவர் மாஸ் ஹீரோவா உயர்ந்த போதும் சோதனைகள் நிக்கல. தலைவா ரிலீஸ் ஆகாம பைரேட்டட் காப்பீஸ் வந்தப்போ ப்ரொடியூசர்ஸ்க்கு பயங்கர லாஸ். அன்னிக்கு விஜய் தன்னோட சேலரியில ஒரு பெரிய அமௌண்ட்டை திரும்ப கொடுத்து ப்ரொடியூசர்ஸை காப்பாத்தினாரு. ரஜினிகாந்துக்கு அப்புறம் இப்படி பண்ண ஒரே ஆளு விஜய் தான். மெர்சல் படத்துல ஜிஎஸ்டி பத்தி பேசினப்ப நேஷனல் லெவல்ல கான்ட்ரவர்சி ஆச்சு. சென்ட்ரல் மினிஸ்டர்ஸ் வரைக்கும் பிரஸ் மீட் வச்சு விஜயை டார்கெட் பண்ணாங்க. நார்மலா ஒரு ஸ்டாரா இருந்தா பயந்து அப்பாலஜி லெட்டர் கொடுப்பாங்க. ஆனா விஜய் ஒரு விஷயம் கூட பேசல. அப்படியே 2020க்கு வருவோம். மாஸ்டர் ஷூட்டிங் நெய்வேலியில நடந்துட்டு இருக்கு. சடனா ஐடி அஃபிஷியல்ஸ் வந்து அவரை கார்ல கூட்டிட்டு போறாங்க. ஷூட்டிங் ஸ்டாப் ஆச்சு. சோஷியல் மீடியால நெகட்டிவ் ஹேஷ்டேக்ஸ் ட்ரெண்ட் ஆச்சு. விஜயோட கரியர் முடிஞ்சிருச்சேன்னு சிரிப்பாங்க. ஆனா ஐடி ரெய்ட் முடிஞ்சு வெளியே வந்த விஜய் அந்த ஐகானிக் நெய்வேலி செல்ஃபியை எடுத்து தன்னோட மாஸ ப்ரூவ் பண்ணாரு. அந்த செல்ஃபி வெறும் ஃபேன் சர்வீஸ் இல்ல, அது ஒரு பிஆர் மாஸ்டர் பீஸ். ரீசெண்டா பீஸ்ட் படத்துல லாஜிக் இல்லன்னு பயங்கரமா ட்ரோல் பண்ணப்ப கூட அவர் பதில் சொல்ல வரல. அவர் டைரக்டா லியோ மூலமா 140 கோடி ஓப்பனிங் கொடுத்து ட்ரோல்ஸ மியூட் பண்ணாரு. விஜய் ஃபாலோ பண்ற ஃபிலாசபி ஸ்டாய்சிசம். யார் எது சொன்னாலும் அப்படின்னு ஒரு சிரிப்போட கடந்து போயிடுவாரு. இஃப் தே த்ரோ ஸ்டோன்ஸ், யூஸ் தெம் டு பில்ட் எ டெம்பிள் ஃபார் யோர் செல்ஃப். இதுதான் அவரோட பாலிசி. இப்போ கரியரோட பீக்ல 200 கோடி சேலரிய கூட தூக்கி போட்டுட்டு திமுக கட்சி ஆரம்பிச்சு ரெடியாகிட்டு இருக்காரு. கான்ட்ரவர்சிய ஃபயர் மாதிரி நினைக்காம அதையே ஃபியூவலா மாத்தி மேல போறவர்தான் தளபதி. என லெஜெண்ட்ஸ் ஆரண்ட் பில்ட் இன் கம்ஃபர்ட் ஜோன்ஸ், தே ஆர் ஃபோர்ஜ்ட் இன் பிரஷர். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஸ்பைரிங்கா இருந்தா மறக்காம ஏகே சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. கீப் சப்போர்ட்டிங் ஏகே. ஸ்டே ஸ்ட்ராங், ஸ்டே இன்ஸ்பயர்ட்.